இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதிக்கு எதிராக மேலும் 2 புதிய பண மோசடி குற்றச்சாட்டுகள். தான் குற்றமற்றவர் என வாதிட்டு விசாரணை கோரினார். முன்னாள் ராணுவ தளபதி ஹஃபீசுடீன் ஜந்தான் தனக்கு எதிரான 1,45,000 ரிங்கிட் பெறுமானம் உள்ள 2 புதிய பண மோசடி குற்றச்சாட்டுகளை மறுத்து ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை கோரினார். கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் 19 மற்றும் 2025 ஆண்டு மே 19 ஆகிய தேதிகளுக்கு இடையில் தனது வங்கி கணக்குகளில் 30,000 ரிங்கேட் மற்றும் 1,15,000 ரிங்கேட் தொகைகளை பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றமானது அம்பாங் பாயினில் உள்ள ஒரு வங்கியில் நடந்ததாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை, பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் கிடைக்கும் வருமான தடுப்பு சட்டம் பிரிவு 4(1) ஆகியவற்றின் கீழ் இக்குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், குற்றம் சாட்டப்பட்ட லஞ்ச தொகையில் 5 மடங்கிற்கு குறையாத அபராதமும் விதிக்கப்படும். இதனிடையே நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் தனக்கு எதிரான 2.12 மில்லியன் ரிங்கிட் பெறுமானம் உள்ள 4 பண மோசடி குற்றச்சாட்டுகளை மறுத்த ஹஃபீசுடீன் விசாரணை கோரினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஏற்கனவே உள்ள 4 பண மோசடி குற்றச்சாட்டுகளுடன் சேர்த்து இந்த புதிய குற்றச்சாட்டையும் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திலேயே விசாரணை செய்ய ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி நசீர் நோர்டின் இன்று அனுமதி வழங்கினார். தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் பெறப்பட்ட 42 மில்லியன் ரிங்கிட் நிதிக்கும் சவுதி நன்கொடைகளுக்கும் தொடர்பு இல்லை என முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜீப் ரசாக் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். SRC மற்றும் அதன் துணை நிறுவனமான கண்டிங்கான் முந்தாரி சென்ட்ரல் பர்ஹாட் ஆகியவற்றால் நஜீப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சிவில் வழக்கில் SRC இன்டர்நேஷனல் சென்ட்ரல் பர்ஹாட்டின் வழக்கறிஞர் வான் வில் சென் உயர் நீதிமன்றத்தில் நடத்திய குறுக்கு விசாரணையின் போது நஜீப் இதனை தெரிவித்தார். அந்த நிதியானது சவுதி அரேபியாவின் நன்கொடை என அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நினைத்ததாக தெரிவித்த நஜீப்பிடம் குறுக்கு விசாரணை செய்த வான்வில், அப்படியென்றால் அந்த நிதிக்கும் சவுதி நன்கொடைக்கும் தொடர்பு இல்லை என நாங்கள் கருதலாமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நஜீப், எனது புரிதலின் அடிப்படையில் ஆம் என்று தெரிவித்தார். 1MDB வழக்கில் அண்மைய தீர்ப்பில் நஜீப் தனது சவுதி நன்கொடை என்ற தற்காப்பு வாதத்தை ஆதரிக்க அவரிடம் ஆவணப்பூர்வ ஆதாரம் எதுவும் இல்லை என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. கடந்த 2021 ஆண்டு தொடுக்கப்பட்ட இந்த சிவில் வழக்கானது SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 42 மில்லியன் ரிங்கிட் நிதிக்கு நஜீப்பே பொறுப்பானவர் என்று அறிவிக்க கோருகிறது. அறிந்தே பணத்தை பெற்றது, நேர்மையற்ற முறையில் உதவியது, அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இழப்பீடு கோருகிறது. முன்னாள் ஆயுதப்படை தளபதி தான் ஸ்ரீ முகமது நிசாம் ஜாஃபார் மீது 4.7 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி ரோஸ்லி அஹ்மத் முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பிறகு தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் தாம் குற்றமற்றவர் என்று முகமது நிசாம் வாதிட்டார். முகமது நிசாம் மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஆயுதப்படை நலநிதி தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாக MACC சட்டம் 2009 பிரிவு 23 கீழ் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதேவேளையில் குற்றவியல் சட்டம் பிரிவு 409 கீழ் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டும், பிரிவு 165 கீழ் மற்றொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளன. இராணுவ கொள்முதல் ஊழல் தொடர்பாக கடந்த வியாழக்கிழமை 2 உயர் அதிகாரிகள், 4 ஆயுதப்படை வீரர்கள் உட்பட 23 பேரை SPRM அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் நலநிதி மற்றும் தற்காப்பு அமைச்சுடன் தொடர்புடைய நிறுவனங்களிடம் இருந்து லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் அடங்கும்.
1MDB நிறுவனத்தில் நடந்த மாபெரும் நிதி மோசடியில் தனது பங்களிப்பை ஒப்புக்கொண்ட கோல்ட்மேன் சாச்ஸ் குரூப் ஐஎன்சி நிறுவனத்தின் முன்னாள் வங்கியாளரான டிம் லைஸ்னர் மத்திய சிறையில் சரணடைவதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபரின் மன்னிப்புக்காக விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்க நீதித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள பதிவுகளின்படி லைஸ்னரின் விண்ணப்பமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் 3 மற்றும் நவம்பர் 18 ஆகிய தேதிகளுக்கு இடையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோல்ட்மேன் நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய தலைவராக பணியாற்றிய லைஸ்னர் 1MDB நிறுவனத்திலிருந்து சுமார் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தவறாக பயன்படுத்தும் திட்டம் ஒன்றில் பங்கேற்ற குற்றச்சாட்டை கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர் அமெரிக்க வழக்கறிஞர்களுடன் ஒத்துழைத்து கடந்த 2022ஆம் ஆண்டு நியூயார்க்கின் புரூக்ளின் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு ஒன்றில் கோல்ட்மேன் நிறுவனத்தில் பணியாற்றிய தனது சக ஊழியரான ரோஜர் யங்கிற்கு எதிராக ஒரு முக்கிய சாட்சியாக மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்தானா நகாரா அரண்மனையின் 2ஆம் வாயிலில் உள்ள பாதுகாப்பு தடுப்பில் கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 21 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாலை 3:30 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட கார் வாயிலின் பாதுகாப்பு தூணிலும் அதன் தடுப்பிலும் மோதி விபத்துக்குள்ளானது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவத்தில் கார் ஓட்டுநருக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ காயம் எதுவும் ஏற்படவில்லை என்பதை கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் அந்த கார் ஓட்டுநருக்கு நடத்தப்பட்ட சுவாச பரிசோதனையில் அவரது இரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் ஆனது 100 மில்லியில் 166 மில்லிகிராம் என கண்டறியப்பட்டுள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறிய அளவில் இருப்பதால் அந்த இளைஞர் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். கடந்த வாரம் ஸ்ரீ அமானில் உள்ள வீடு ஒன்றில் தலைமை ஆசிரியர் ஒருவரும் தாதியரான அவரின் மனைவியும் கொலையுண்ட நிலையில் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சரவாக் மாநில போலீசார் பெருமளவில் நிறைவு செய்துள்ளனர். கொலை நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்ட ஆயுதத்தில் வெளிநபர்களின் மரபணுக்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட இருவரின் மரபணுக்கள் மட்டுமே காணப்பட்டதாகவும் அம்மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ முகமது ஜைனால் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அதேவேளையில் வெளிநபர்கள் யாரும் வீட்டிற்குள் புகுந்ததற்கான தடயங்களோ அல்லது கொள்ளையடிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களோ கண்டறியப்படவில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். லூபோ அந்து மாவட்டத்தில் உள்ள எஸ்கேஸ் வங்கி தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த 45 வயது ஆண்டி ராய் ஜுன்ரானையும் ஸ்ரீ அமான் மருத்துவமனையில் தாதியராக பணியாற்றி வந்த அவரது 44 வயது மனைவி ஏஞ்சலின் கீபினும் வீட்டின் படுக்கை அறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஸ்பெயின் நாட்டிலிருந்து சுமார் 50 டன் பதப்படுத்தப்பட்ட பன்றி இறைச்சியை மலேசியாவிற்கு கடத்தி வருவதற்கான முயற்சியை அதிகாரிகள் முறியடித்தனர். அத்தகைய பொருட்களை மலேசியாவிற்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள 14 நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்றாகும். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி போர்ட்கிளாங்கில் உள்ள வெஸ்ட்பாட்டில் 2 கொள்கலன்களை ஆய்வு செய்த எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS அதிகாரிகள் சுமார் 6,60,137 ரிங்கெட் மதிப்புள்ள பன்றி இறைச்சியை கண்டறிந்தனர். அந்த 2 கொள்கலன்களையும் அதிகாரிகள் ஆவணப்படுத்த முயன்றபோது சந்தேகத்திற்குரிய வகையில் அவை இருந்ததாக AKPS தலைமை இயக்குனர் சுஹைலி ஜைன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சீன புத்தாண்டை முன்னிட்டு பன்றி இறைச்சியின் விற்பனை அதிகம் என்பதால் இத்தகைய கடத்தல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் சுஹைலி ஜைன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இந்த பன்றி இறைச்சியை இறக்குமதி செய்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.